ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது மந்த்லி grocery ஷாப்பிங் vlog. இந்த டைம் நான் வந்து groceries வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டோர்ல நல்ல ஒரு ஆஃபர் கிடைச்சிருந்தது. ஸோ அது என்ன ஆஃபர், என்ன ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன் அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாண்டியில ஈஸியால புதுசா ஒரு டெய்லி நீட்ஸ் உடைய பிரான்ச் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ஓப்பனிங் ஆஃபரா ஃபார் எவ்ரி 500 rupees பில்லுக்கு வந்து 1 லிட்டர் ஆயில் கொடுக்கறதா போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு செம்மையான ஆஃபரா தோணுச்சு. பிளஸ் அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அந்த மந்த்லி கிராசரி வாங்குறதுக்கான டைம் வந்துச்சு. ஸோ ஃபார்ச்சுனேட்டா அந்த டைம் இந்த டைம் ஒன்னா சிங்க் ஆனதுனால கண்டிப்பா இங்க வாங்கிக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். 1 month தானே, பிளஸ் அது தீபாவளி டைம்ன்றதுனால கண்டிப்பா எனக்கு அந்த ஆயில்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோருக்கு போகும்போது நிறைய பொருள்ல வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் வாங்கினப்போ வந்து எக்ஸாக்டா அந்த ஜிஎஸ்டி வந்து ரிவைஸ் பண்ணப்போ வாங்கினேன். அதனால வந்து நிறைய பொருளோட எம்ஆர்பி லைக் கொஞ்சம் கம்மியாவே இருந்தது. இங்கே மட்டும் இல்ல, எல்லா ஸ்டோர்ஸுமே வந்து நம்ம முன்னாடி வாங்கின எம்ஆர்பியோட கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் இந்த ரிவைஸ் ஜிஎஸ்டி படி பார்த்தோம்னா கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன வீட்டுக்கு வாங்குவேன் அது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். ஸ்க்ரப்பா இருக்கட்டும், இந்த சோப்பு, டீ பவுடர்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். இது எப்படின்னா ஓவராலா நீங்க வந்து 1000 rupeesக்கு பில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 liters ஆஃப் ஆயில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 500 நீங்க செப்பரேட்டா பில் பண்ணாதான் உங்களுக்கு ஃபார் எவ்ரி 500 உங்களுக்கு ஒரு 1 liter ஆயில் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1000 rupeesக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது நாங்க வாங்க மாட்டோம், 1 liter தான் நாங்க ஆயில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால திருப்பி நான் கேன்சல் பண்ணிட்டு எகைன் நான் கியூல நின்று வாங்கினேன். அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 4 liters ஆஃப் ஆயில் வாங்கியிருந்தேன். பிகாஸ் அந்த டைம்ல நான் வாங்குற பட்ஜெட் வந்து 2000 rupees வச்சிருந்தேன். ஸோ ஃபார் எவ்ரி 500 நான் வந்து ஒரு 1 liter வாங்கினால 4 liters ஆஃப் ஆயில் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது. உங்களுக்கு தெரியும், என்னோட கிராசரி பிளாக்ஸ் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. நான் யூஸ்வலா அவ்வளோ சீக்கிரம் நான் சன்ஃபிளவர் ஆயில் வாங்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து இந்த செக்ல அடி இந்த கிரவுண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே பொரிக்கிறதுக்கு, வறுக்கிறதுக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்கும் அதான் யூஸ் பண்றேன். இது வந்து நான் அவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு அந்த சேல்ல கிடைக்கும் போது லைக் மிஸ் பண்ண வேண்டாம், வாங்கிக்கலாம், அத்தை கூட கொடுக்கலாம், ஏதாவது எப்பயாவது ஏதாவது பலகாரம் செய்யும் போது தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த அம்பரல்லா வந்து 120 140 149 rupees கிடைச்சிருந்தது. அண்ட் பில்லிங்லயுமே கொஞ்சம் லைட்டா இதுக்கப்புறம் ஓவரால் பிரைஸோட கொஞ்சம் லைட்டா டிஸ்கவுண்ட்டுமே கிடைச்சிருந்தது. நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆஃபர் பிரைசஸ்ல இருந்தது. நான் இந்த ஸ்டோருக்கு வந்து 2 times போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓபன் பண்ண உடனே மதியான டைம்ல போயிட்டு பேசிக்கான சில பொருள்லாம் வந்து ஒரு 500 rupeesக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்பி போகும்போது என்னால் இந்த மாதிரி வெயிட்டான இந்த பாக்ஸஸ் எல்லாம் கேரி பண்ண முடியல. ஸோ இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து கார் சொல்லி திருப்பி நான் வாங்கியிருந்தேன். அவர் ஒரு 500 rupeesக்கு பில் ப்ராடக்ட் அவர் கையில கொடுத்திருந்தேன். நான் திருப்பி ஒரு பின்னாடி லைன்ல நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா திரும்ப லைன்ல நின்று வர முடியலன்றதுக்காக நின்றுருந்தேன். இந்த ஒரு ஓப்பனிங் டே ஆஃபர் வந்து கிட்டத்தட்ட 3 days போட்டிருந்தாங்க. அந்த 3 daysமே இந்த ஸ்டோர் ஃபுல்லாவே நல்லா கூட்டம் இருந்தது. பிகாஸ் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணவே முடியாத ஆஃபர். இது மட்டும் இல்லாம அந்த உளுந்து, துவரம் பருப்பு இது எல்லாத்துலயுமே வந்து நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 kg 180 அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1 kg 120 அப்படின்னா அவங்க 100 rupeesக்கே கொடுத்திருந்தாங்க. ஈவன் பாஸ்மதி கூட 140 150 இருக்கக்கூடிய நல்ல ஃபைனஸ்ட் பாஸ்மதி கூட 96 rupeesக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான நம்ம தாளிக்க தேவைப்படுற எல்லா பொருளுமே ஆஃபர்ல தனித்தனியா வச்சிருந்தாங்க. ஸோ நான் எப்படி பில் பண்ணேன்னு காட்டுற பாருங்க. இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 600 கிட்ட வந்துச்சு. இதை செப்பரேட்டா பில் பண்ணிட்டு நெகேட் பக்கத்துல அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை செப்பரேட்டா பில் பண்ணேன். அப்படின்னும் போது எனக்கு 2 bills கிடைச்சது. சோ இந்த மாதிரிதான் சின்ன சின்னதா பில் பண்ணி தான் நான் வந்து 4 liters வாங்கியிருந்தேன். சோ இதை வாங்கிட்டு வந்துட்டேன். திருப்பி ஹஸ்பண்ட் கூட்டு போனப்போ இந்த செக்மெண்ட் எடுத்தது. சோ இது வந்து நான் இதுல வந்து எனக்கு வந்து அவருக்கு தேவையான ஏதாவது ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது வாட்டர் பாட்டில்ஸ், டிஃபன் பாக்ஸஸ் இந்த மாதிரி பாருங்க. இந்த சேமியாலாம் 16 rupees தான் கொடுத்திருந்தாங்க. எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்ல டேட் இருந்தது, கிட்டத்தட்ட வந்து மார்ச் வரைக்குமே இருந்தது. சோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். எந்த டைம் போனாலும் மகிழினி கையில கண்டிப்பா ஒரு ஸ்வீட் பாக்ஸோ ஒரு சாக்லேட் பாக்ஸோ எடுத்துருவா. இது வந்து என்னால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியல. எனக்கு மட்டும் தான் இந்த ஒரு கஷ்டமா இல்ல எல்லாருக்குமே இருக்கான்னு தெரியல. grocery ஸ்டோர் போகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவ இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. இன்ட்ரெஸ்ட் காட்டுறது எனக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது, அவளோட சாக்லேட் பாக்ஸ் எடுக்கதான். இந்த மாதிரி சாஷே நான் வந்து 3 roses வந்து டாப் ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ஒண்ணுதான் பிடிக்கும், வேற எந்த ஒரு டீ பவுடரும் பிடிக்காது. சோ இந்த டீ பவுடர்ல பாத்தனா நான் சாஷேல வாங்கும் போது அட் எண்ட் ஆஃப் த மந்த் என்னோட மெயின் பாக்ஸ் ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னா சாஷே தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம் நான் போகும்போது அதாவது இந்த மந்த் grocery வாங்க போகும்போது 3 roses ரீஃபில் பேக்கெட்டும் வித்துட்டு இருந்துச்சு. அதாவது பெரிய பேக்கெட், வெறும் பிளெயின் பேக்கெட் ஃபுல்லா 3 roses டீ பவுடர் போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களோட பிராண்ட் தான், பட் அவங்க பாக்ஸ் எல்லாம் பேக்கெட்ல போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட பாக்ஸ்ல வாங்குறதோட உங்களுக்கு பெரிய சேவிங் வந்து உங்களுக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 20-30 grams எக்ஸ்ட்ரா இருந்தது. நீங்க போயினா கண்டிப்பா 3 rosesலயே வந்து இந்த ரீஃபில் பேக்கெட் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு குவான்டிட்டியில கிடைக்கும்.
நெக்ஸ்ட் ஈவினிங் போயிட்டு நான் வந்து இட்லி பாத்திரம் வாங்கலாம்னு போயிருந்தேன். ஸோ வீட்டில் இருக்க அன்யூஸ்ட் ஓல்டு வெசல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு 100 rupees அது குறையும் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ நான் எப்படி ட்ரை பண்ணேன்னா, ஒரு இதுல வந்து தட்டு இட்லி, அடுத்து மினி இட்லி அண்ட் 2 plates ஆஃப் நார்மல் இட்லி அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். அதே மாதிரி பழைய பாத்திரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா இந்த பாத்திரம் பாண்டியில இருக்க டிகே குமரன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்டோர்ல என்னோட கல்யாணத்துக்கு நாங்க பாத்திரம் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி பாத்திரம் வாங்குறது, இந்த ஸ்டோர் கொஞ்சம் சென்டிமெண்டா கொஞ்சம் எனக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்வேன். இது எப்படின்னா வந்து நான் முன்னாடி வச்சிருந்தது இட்லி குக்கர், விசில் வரும். பட் இதுல வந்து விசில் வராது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 15 minutes நீங்க வந்து ஸ்டீம் பண்ணீங்கன்னா இட்லி வெந்துடும். இந்த பாத்திரத்துல எனக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்னா, நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, சோளம் இதெல்லாம் சூப்பரா இல்ல வேக வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த வேக வைக்கிற தட்டு வந்து நல்லா அகலமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே பிளேட்லயே வச்சு நல்லா வாட்டர் அடியில போட்டுட்டு நல்லா ஸ்டீம் வச்சா சூப்பரா இருக்கு. சோ நான் வாங்கியிருந்த இதான். இது வந்து எனக்கு 1250 rupees கிடைச்சது. 1500 சொல்லி கிடைச்சா 1250 rupees கொடுத்திருந்தாங்க. சோ டோட்டலா 4 plates. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு கிச்சனுக்கு ஒரு புதுசான ரிட்டன்சில் வரும்போது என் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். லைக் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியா ஆகும் போது எனக்கே தோணுது, இப்பதான் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு விமனா வந்து நான் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். ஒரு குர்தா வாங்கினா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அது மாதிரி இருந்தது எனக்கு. கண்டிப்பா அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அந்த vlog முடியுது. இந்த vlog பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குற பீப்புள் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஹாப்பி சண்டே.